மெல்லிசான கோடு. கோடுக்கு இந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், அந்த பக்கம் போயிட்டா நான் ரொம்ப கெட்டவன். ரெடியா? வந்துட்டேன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் நீயே படிக்கிறது இவ்வளவு நேரமா? கஷ்டமா இருக்கு சார். 2 பேஜ் சார். வெயிட் பண்ணுங்க சார். அப்புறம் கேமரா வேற எடுக்கணும் செல்ஃபில. ஓகே. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். இல்ல இது ஐ விமர்சனம் கிடையாது, எண்ணெய் இருந்தால் விமர்சனம். கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. ஆனால் என்னமோ எண்ணெய் இருந்தால் படத்தில் வந்து அஜித் வந்து செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரா, அவர் பார்த்த உடனே இந்த பாட்டு பாடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் பாடினேன். ஸோ ரொம்ப சுற்றி வளைக்காமல் நம்ம வந்து எண்ணெய் எறிந்தால் விமர்சனத்தை பார்ப்போம். ஓகே, தமிழ் சினிமாவில் போலீஸ் ஸ்டோரிக்குன்னு ஒரு தனி மரியாதையை கொண்டு வந்தவர் இயக்குனர் கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். ஹாலிவுட் மாதிரியே நம்ம ஊர் போலீஸும் செம்ம கெத்தா ஸ்டைலா காமிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஆள் அவர். அதே மாதிரி அவரோட இன்னொரு ஸ்ட்ராங்கான ஏரியா ரொமான்ஸ். என்னதான் காக்கா காக்கா படம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரியா இருந்தாலும் அதோடைய ரொமான்ஸ் காட்சிகள் இனி வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தானே என்னவோ புதுசாக பெருசாக அதுவும் கதையெல்லாம் யோசிக்காம காக்காவில் கொஞ்சம், வேட்டையாடு விளையாடல கொஞ்சம், வாரணம் ஆயிரம்ல கொஞ்சம்னு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் அசம்பிள் பண்ணி அனதர் எபிசோட் இன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப் அப்படின்னு ஒரு டேக் தான் போடலை. இதெல்லாம் இல்லாமல் எண்ணெய் அறிந்தால் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நாள் வாழ்க்கை என்ன ஒருத்தனை மாத்திச்சு. ஒரு தனிப்பட்ட ஆளோட வாழ்க்கையில நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களோட தொகுப்பு தான் எண்ணெய் அறிந்தால் அப்படின்னு சொல்லலாம். கெட்டவங்க அழிஞ்சு நல்லவங்க ஜெயிக்கிற ஒரு வழக்கமான ஃபார்முலா கதை தான்னாலும் அஜித்தை வச்சு ரொம்ப அழகா கௌதம் மேனன் பக்காவா ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. முதல்லயே சொன்ன மாதிரி அஜித் வந்து செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவர் வந்து அஜித் வர சீன்லாம் ஐயோ அடடா வா சொல்லிட்டே இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாரு, அஜித் ஃபேன் அப்படிலாம் சொல்லலாம். பட் ஸ்டில் அஜித் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்மார்ட்டா இருக்காரு. த்ரிஷா கூட ரொமான்ஸ் பண்றாரு. அந்த சீன்ல கூட நீங்க த்ரிஷாவை பார்க்க மாட்டீங்க, அஜித்தை தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. நடிப்புன்னு பார்த்தாலும் அஜித் வந்து ரொம்ப மிகை இல்லாம சிம்பிளா எஃபர்ட்லெஸ்ஸா சூப்பரா நடிச்சுட்டு போறாரு. படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு ஆள் வில்லனா வர அருண் விஜய். ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனா சூப்பரா மிரட்டலா நடிச்சிருக்காரு. அஜித்தும் அவரும் போன்ல பேசுற ஒரு காட்சி வருது. அந்த காட்சியில அஜித்தே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாமினேட் பண்ணுது. கண்டிப்பா இது வந்து அவர் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த படம். நடிப்புன்னு பார்த்தா அஜித் மட்டும் இல்ல, எல்லாருமே மிகை இல்லாம தேவையான அளவுக்கு நடிச்சிருக்காங்க. படத்துல நிறைய விஷயங்களை இயக்குனர் வந்து ரொம்ப டீடைலா சொல்லி புரியவங்களை அழகா சட்டிலா கன்வே பண்ணிட்டு போயிருக்காரு. பாட்டு ஃபைட்டு ரெண்டுமே ரொம்ப நீட்டி முழக்காம அப்படியே சட்டு 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 வந்துட்டு போகுது. த்ரிஷா, அனுஷ்கா 2 பேருக்குமே படத்துல வந்து சின்ன ரோல் தான். ஆனா 2 பேருமே நல்ல மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரிஷா என்னன்னு தெரியல, கௌதம் மேனன் படத்துல மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா அழகா இருக்காங்க. அனுஷ்காவும் செம்ம ஸ்டைலா இருக்காங்க. குட்டி பொண்ணு அனிகாவும் இந்த தமிழ் சினிமாவில் வர குழந்தை கதாபாத்திரங்களா இருக்கும், அது மாதிரிலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணி அதிக பிரசங்கித்தனமா பேசி அப்படிலாம் இல்லாம சிம்பிளா நடிச்சுட்டு போயிருக்காங்க. விவேக் தன்னோட பங்குக்கு அங்கங்க வந்து அழகா சிரிக்க வச்சுட்டு போயிருக்காரு. டான் மெக்கார்த்தருடைய கேமரா ஒர்க் வழக்கமான கௌதம் மேனன் படங்கள் வரா மாதிரி நல்ல குவாலிட்டியா அமைஞ்சிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில பின்னணி இசை, பாடல்கள் ரெண்டுமே படத்துக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. முக்கியமா பாடல்கள் அழகா உருத்தாம பிளேஸ் ஆயிருக்கு. என்னடா இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கே, தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த படமா என்ன எறிந்தால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கௌதம் மேனனுடைய வழக்கமான ஒரு ஃபார்முலா கதைன்றதுனால ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கு. கேங்ஸ்டர் போலீஸ் நடுவில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால காக்கல இருந்த அளவுக்கு இதுல வந்து அழுத்தமான காட்சிகள் கண்டிப்பா மிஸ்ஸிங். எடிட்டர் ஆண்டனுடைய முந்தைய படங்கள் மாதிரியே இந்த படமும் கொஞ்சம் நீளமா தான் இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். மொத்தத்துல சொல்லணும்னா அப்படி அஜித்தை நடக்க விட்டு கீழே கேமராவை வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி அதை பார்த்து ரசிகர்கள் கூச்சல் போட்டு எகிரி குச்சி சில்லறையெல்லாம் தூக்கி போட்டு பேப்பர்லாம் கீழ்ச்சி போட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கௌதம் மேனன் படமா ப்ராப்பரா வந்திருக்கு. வழக்கமான கதையில அஜித் இருக்கிறதுனால எண்ணெய் எறிந்தால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. அஜித் இந்த படத்துல எந்த பஞ்ச் டயலாகும் பேசல. ரசிகர்களை மனசுல வச்சுதானோ என்னமோ தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி எந்த சீன்லையும் நடிக்கல. ஆனா அப்படின்னு நிறைய கெட்ட வார்த்தை வருது. அதை மட்டும் கொஞ்சம் அடுத்த படத்துல பார்த்து சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ முக்கியமா நீங்க இந்த வீடியோவை சார் கெட்ட வார்த்தை பேசல சரியா, இதுக்கு பீப் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா ஷேர் பண்ண சொன்னா அவள் தான். ஓகே, மறக்காம பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் சந்திப்போம். பாய் பாய்.